அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதந்தாய திமிகி தன்னோ தந்தி பிரதிதேது பாலத்திருவசங்களை திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு பௌர்ணமி, இந்த பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய எண்ணற்ற விசேஷங்கள். பௌர்ணமி, நடராஜர் அபிஷேகம், மாசி மகம், ஹோலி பண்டிகை, காமதகனம், இந்த 4-5 விசேஷங்கள் நிறைய கூடி வரக்கூடிய காலம். மாசி மாசம் 18ஆம் தேதி 2/3/2026 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்தசி மாலை 5:58 வரை உள்ளது. அது பின்பு பௌர்ணமி, ஆயிலி நட்சத்திரம் காலை 7:48 வரை, அது பின்பு மகம். ஆகவே இந்த காலத்தில் நம்ம பௌர்ணமி விரதம் மாலை பொழுதுல கிரிவலம் சென்று வர்றது நல்ல பலன் கொடுக்கும். எண்ணற்ற ஆலயத்துல கிரிவலம் உண்டு. பௌர்ணமி விரதம், திருவண்ணாமலை கிரிவலம், பழனி கிரிவலம், திருப்பூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கிரிவலம். ஆகவே எண்ணற்ற ஆலயத்துல கிரிவலம் செல்லக்கூடியவர்கள், பௌர்ணமி வேள்வி நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த காலத்துல கால சிறந்த பலன் கொடுக்கும். மாலை பொழுதுல யாகங்கள் நடத்தணும். அதே மாதிரி மாலை பொழுதுல உங்க மொட்டை மாடியிலேயோ அல்லது ஒரு கொட்டாயிலேயோ அமர்ந்து தியானம் செய்யணும். நல்லா நம்ம உடம்பு காயமே அது பொய்யடா, காற்றெடுத்த பையடாங்க நம்ம உடல் பத்தி பேசும்போது சொல்லுவாங்க. அப்ப உடலும் மனம் காயம் ஏற்படும் போது நம்மளுக்கு ஒரு வலி ஏற்படும். அதை சுவாசமாக மாற்றி, ஞான ரசமாக மாற்றி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மனாதகம், விசித்தி, ஆக்னாசக்திங்கிற தாண்டி சகசரதாரங்கிற அக்னியை வளர்க்கணும். அப்ப அக்னி ஹோத்திரம் அப்படிங்கிறது அந்த காலத்துல செய்வாங்க. இப்ப அந்த அக்னி ஹோத்திரங்கிறது பெரும்பாலும் செய்யறதில்லை. தினசரி அக்னி ஹோத்திரம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அக்னியாகவே இருந்து நம்ம வழிபாடு செய்யணும், தியானம் செய்யணும். அப்ப மொட்டை மாடியில போய் நல்ல பௌர்ணமி நிலவுல போய் தியானம் செய்யணும். ஆகவே அந்த தியான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். யாகம் செய்தா யாக பலன் கிடைக்கும். கிரிவலம் வந்தால் சிவ கடாட்சம் கிடைக்கும். வழிபாடு செஞ்சா அந்த தெய்வத்துக்கு உண்டான முழு சக்தி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த தினம் ஹோலி பண்டிகை. ஆகவே அந்த ஹோலிக்கு உண்டான தத்துவம் நிறைய உள்ளது. இந்த தினம் மாசி மகம் முன்னிட்டு அனைத்து சிவ ஆலயத்திலே, முருகன் ஆலயத்திலே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் முன்னாடி விரதம் இருந்து நிறைய பேர் செய்வாங்க. அதிகமாக மாசி மகம் அப்படின்னு வந்தாலே மகாமக குலம் ஞாபகம் வரும். அது ஒரு 12 வருடம் ஒரு முறை வரும். சூரியன் கும்பத்திலையும் குரு சிம்மத்தில் இருக்கும்போது அந்த மாசி மகத்துக்கு உண்டான காலம். ஆகவே இன்னும் 2 வருடம் காலத்துல அந்த மாசி மகம் வந்துவிடும். ஆகவே அந்த மாசி மகம் அப்படின்னு நினைச்சாலே நம்ம முக்தி பெறணும். பல ஜென்ம பாவம், 7 ஜென்ம பாவமாவது நிவர்த்தி பண்ணும். பல ஜென்ம பாவம், 7 ஜென்ம பாவமும் நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வழிபாடு நம்ம தவறாம செய்யணும். அப்ப பல ஜென்ம பாவம் நிவர்த்தி செய்யணும், பித்ருதோஷம் சொல்லுவதுக்கு. அதனால இதெல்லாம் நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளணும். ஆகவே இந்த காலத்துல நம்மளுக்கு சிறப்பான வழிபாடுகள்லாம் இந்த தினம் நடராஜர் அபிஷேகம் வேற. அந்த நடராஜ பெருமாள் தாண்டவம், நர்த்தன கோலத்திலிருந்து தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜர் அபிஷேகம். ஆகவே எண்ணற்ற விசேஷம். அதே மாதிரி மாசி மாசத்துல வரக்கூடிய காம தகனம், காம தேவனை சிவபெருமான் தியானம் செய்து வரும்போது அந்த காமதேவன் சிவபெருமானுடைய, இந்திரனுடைய ஆலோசனை பேர்ல சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க முற்படும் போது சிவன் நெற்றி கண் திறந்து அந்த காமனை எரித்து விடுகிறார். அந்த காமனை எரித்ததால் காம தகனம்ங்கிறத சொல்லுவாங்க. அப்ப அந்த காமனை அந்த தினம், இந்த மாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு காமதேவனை அடித்துட்டார். ஏன் இந்த தத்துவம்? நம்மகிட்ட அதிகமாக காமம் இருந்தால் ஞானம் பெற முடியாது. அப்ப அதுதான் சொல்லுவாங்க. இந்த ரிஷிகள், இந்த யோகா சொல்லிக் கொடுக்குறவங்க, மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, காமரசத்தை ஞான ரசமாக மாற்று அப்படிம்பாங்க. அப்ப காமனாக இருந்தால்
காமமே வேலை செய்யும். இச்சா சக்தி பெறதுக்கு இச்சை வேலை செய்து கொண்டே இருக்கும். அது ஈடுபாலருக்குமே அது உண்டு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்ப காமத்தில் ஈடுபடும் போது அந்த போக சக்தி வேலை செய்யும். அது ஞான சக்தியா மாற்றணும்னா நம்ம பயிற்சி மேற்கொள்ளணும், பிராக்டிஸ் பண்ணணும். அத்தனை நம்ம செய்து வரும்போது நமக்கு எண்ணற்ற பலம் கிடைக்கும். அப்போ இந்த ஜீவன் இந்த பிறவி எடுத்தாச்சு, அடுத்த பிறவியில கூட நான் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னா இறைவனை சார்ந்து இருக்கணும். அப்ப காமனை குறைவாகவே வேலை செய்ய வைக்கணும். அப்ப கொஞ்சம் ஞான ரசத்தை கொஞ்சம் வேலை செய்ய வைக்கணும். ரொம்ப வேலை செய்யட்டாலும் கொஞ்சமா வேலை செய்ய வைக்கணும். அப்போ படிப்படியா முன்னேறத்துக்குண்டான வழி கிடைக்கும். அதனால அதுக்காண்டி இந்த சிவபெருமான் தவத்துல இருந்து நெற்றிகண் திறந்து இந்த காமனை ஈரித்த காலம்ங்கிறதுனால இந்த காம தகனம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதனால ஒரு சில ஆலயத்துல எல்லாம் இந்த காலத்துல இப்ப கொஞ்சம் குறைவு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு குச்சியில பொம்மை மாதிரி செஞ்சு அதே மாசி மாசத்துல காமனை எரித்த விசேஷம் கொண்டாடிட்டு வந்த காலம் அது ஜமீன்தார் காலத்தோட முடிந்து விட்டது. இந்த காலத்துல அந்த அளவுக்கு யாரும் கொண்டாடுவதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் அது முயற்சியை மேற்கொள்ளும். அதே மாதிரி இந்த காமனை எரித்த இடம் ஒன்று அது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில் விரட்டேஸ்வரர் கோவில் காமனை எரித்த தலமாக கருதப்பட்டு அங்க மாசி மாசத்துல விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. நல்ல சிறப்பாக அந்த காமனை எரித்த விழாவாக கொண்டாடி அந்த முழு கதை அங்கே கிடைக்கும். விரட்டேஸ்வரர் கோயில்ல போனா விழுப்புரம் மாவட்டத்துல காமனை எரித்த இடம்ங்கிறதுனால அந்த காம தகன விழா அங்க நடந்து கொண்டே இருக்குது இந்த வரைக்கும். ஆகவே அந்த தினம் போய் கலந்து கொண்டு அந்த சிவபெருமானுடைய முழு கடாட்சம் பெறணும். அப்போ பௌர்ணமி அப்படின்னாலே முழு நிலவு. அப்போ முழு நிலவுல செய்த அத்தனை நம்மளுக்கு பலிக்குமா? நிச்சயமாக பலிக்கும். காரணம், பௌர்ணமி அமாவாசைக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது, எந்த விதமான தடைகள் கிடையாது. அதாவது முழுசா ரிக்ஸ் அப்படின்னு சொல்ல, முழுசா எந்த விதமான திதி தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராசி தோஷமோ கந்தைய தோஷமோ எல்லாமே எதுவுமே வராது. அதனாலதான் பௌர்ணமி அமாவாசையில நிறைய பூஜைகள் செய்யணும் சொல்றோம். அமாவாசையில எதுக்கு பித்தர்களும் செய்யணும் அப்படின்னு சொல்றோம்னா நீர்த்து கடன். அப்ப முன்னோர்கள் வழிபாடு செய்யும் போது அமாவாசைக்கு உண்டான பலன் கிடைக்குது. அதே முழு நிலவாக இருந்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு தெய்வத்தை பூஜை செய்யும் போது இந்த நீர்த்து கடன் இது தெய்வ கடனாக மாறி அப்ப குல தெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கும். ஆகவே உங்க குல சாபம், அதாவது ஒண்ணு சொல்லுவோம், உங்க குலத்துல யாராவது பௌர்ணமியிலயோ எந்த திதியில கூட இறந்துருக்கலாம், எந்த திதியில. அப்ப பௌர்ணமியில இறந்துருக்காங்கன்னா அருமையான காலம், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப முழு நிலவு அப்படின்னு வரும்போது நேத்திரம் ஜீவனுடைய காலத்துல ஒரு மனிதன் இறக்குறான்னா அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பௌர்ணமி மரணமாக இருந்தாலும் ஜனனமாக இருந்தாலும் நன்மையே நடக்கும். ஒரு பௌர்ணமியில ஒருத்தன் பிறந்திருக்காருன்னா அவங்க வாழ்க்கையில பிரகாசமாக இருக்கும். எப்படிப்பட்டாலும் கஷ்டப்பட்டாத அவங்க முன்னேற்றுக்கு வந்துருவாங்க. பௌர்ணமி நிலவு அப்படின்னு பேர் அதுக்கு. அதனால பௌர்ணமி போல அவங்களுடைய வாழ்க்கை கடைசி நேரத்திலேயாவது உருவாக்கிடுவாங்க. இளம் வயதுல கஷ்டத்தை அனுபவித்து இருந்தாலும் ஒரு மனிதன் பௌர்ணமியில பிறந்திருக்கிறான்னா போக போக படிப்படியாகவே முன்னேற்றம் அடைந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீர்வார். வாழ்ந்துகிட்டு தான் அவர் போவார். அவர் என்னைக்கும் கஷ்டத்தை சந்திக்கவே மாட்டார். அதனால இந்த காலத்துல பௌர்ணமியில நம்மளுக்கு இருக்கக்கூடியது நிறைய சிறப்பு விசேஷங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு கிடைச்சது நடராஜர் அபிஷேகம், ஹோலி பண்டிகை, மாசி மகம், பௌர்ணமி பூஜை, அது காம தகனம் அப்படின்னு சொல்லும். அதனால இத்தனையும் நம்ம கொண்டாடி மகிழணும். இறைவா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு யார் போய் நிற்கிறாங்களோ அவரை நாடி ஒரு இறைவன் வராமல் இருக்கவே மாட்டார். உங்களுக்கு ஒரு செல்வந்தர் பிடிக்குது, செல்வந்தருக்கு உனக்கு பிடித்து விட்டால்
அப்ப செல்வந்தர்கிட்ட போனா உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை நிறைவேற்றத்துக்கு உண்டான மார்க்கம் கிடைக்கும். நீங்க அவர்கிட்ட போய் குறைபாடாக நடந்து கொண்டால், அவரை கண்டறிந்தால் மொத்தமாவே வெறுத்து விடுவார். அவர் அருகாமையில் கூட நம்மளுக்கு போக முடியாது. அவருக்கு அனுகூலமாக இருந்துட்டால் அந்த செல்வந்தர் என்ன செய்வார்? உங்கள் வேண்டியது செஞ்சு கொண்டே இருப்பார். நீங்க அதே இடத்துல நீங்க தவறு செய்தால், ஒரு ஆசைக்காண்டி நீங்க தவறு செய்தால் அந்த செல்வந்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். அப்ப உங்களுக்கு பெற வேண்டியது பெற முடியாது. அதே போல்தான் இறைவன்கிட்ட நீங்க நாடும் போது பயபக்தியோட சொல்லும், அன்போடு செல்றதுதான் பயபக்தி சொல்லும். அன்போடு சென்று, இறைவா நீ தான் என்னுடைய துணை, நீ இன்றி நான் இல்லை, உன்னாலதான் நான் வாழ்றேன், நீ வழிகாட்டுதல் பெற நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், என்னால இனிமே எனக்கு சுவாசமாக இருந்தாலும் நீயே என்னுடைய சுவாசம், என்னுடைய மூச்சு காற்று இருந்தாலும் நீ தான் மூச்சு காற்று அப்படி சொல்லி யார் வழிபாடு செய்யறாங்களோ அந்த தெய்வம் அவங்களுக்கு முழுமையாக துணை நின்று வழிகாட்டுன்னு சொல்லி விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, வாழ்க.